ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வசிப்போமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 91 வந்து மிகவும் ஒரு அருமையான சங்கீதம். எல்லா சங்கீதங்களும் அருமையானவைகள். அதில் இந்த 91 மிகவும் அருமையானது. நம்மளாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். நாங்களாம் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களுக்கு கூட சொல்வேன், அதை வந்து மனப்பாடம் பண்ணணும். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் தினந்தோறும் என்ன செய்யணும், அந்த சங்கீதத்தை வாசிக்கணும்னா அவ்வளவு அருமையானது இருக்குது. முதலாவது வசனத்தை வாசிங்கன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்ம உன்னதமானவருடைய மறைவில் இருந்தால், கர்த்தருடைய மறைவில் நம்ம இருப்போம் என்றால் நமக்கு எப்படி இருக்கும்? அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவர் என்றால் எல் ஷடா என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற அர்த்தம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது நான் வந்து உன்னதமான மறைவிற்கு சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்புறம் அவனை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பறக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதற்கு நிறைய வசனம். ஒரு கர்த்தர் வந்து எப்படி நம்மளை பாதுகாப்பாரு, நீ போகும்போது உன்னை தூதர்கள் கொண்டு பாதுகாப்பாரு. அப்புறம் வந்து எந்த சூழ்நிலையில என்ன அது உங்களுக்கு வந்து எந்த இதுவும் அணுகாதுன்னு சொல்லி வந்திருக்கும். நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த இதில் வந்து கர்த்தர் எப்படிலாம் உங்களை பாதுகாப்பாரு. அருமையான ராத்திரி தூங்கும்போது படிச்சுட்டு தூங்கும்போது நல்ல ஒரு அதிகாரம். நிம்மதியாக சமாதானமாக சந்தோஷத்தோடு என்ன செய்ய முடியும், நம்ம தூங்க முடியும்னா அவ்வளோ அருமையான ஆசீர்வாதங்கள் அடங்கியது. அதில் குறிப்பாக இந்த 3 வசனங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வசனங்கள்லேருந்து கர்த்தர் வந்து 7 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம முதல்ல படித்தோம். 14வது வசனத்துல படிச்சோம். 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன என்பதை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதங்கள் போவோம். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறதுனா என்ன? கர்த்தருக்கு அதிகமான நன்மை நாமங்கள் இருக்குது. 1000 நாமங்கள் இருக்குது. அதுல சில 7 வந்து உடன்படிக்கை நாமங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ வந்து முதலாவது அவர் ஒரு நாமத்தை வந்து அவனுக்கு அறிவிக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இது வந்து அப்படின்னா என்னன்னா, என்னால் செய்ய முடியாத காரியங்களே இல்லை, நான் எல்லா காரியங்களையும் என்னால் வந்து செய்ய முடியும் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நீங்கள் பார்க்கிற பொழுது இது வந்து ஒரு உடன்படிக்கை நாமமாக இருக்குது. இதுக்கு வந்து ஹீப்ரு வார்த்தையில் வந்து எல் ஷடாய் என்று பேர். எல் ஷடாய் அப்படின்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அது மாதிரி நிறைய நாமங்கள் பார்ப்பீங்க. எல் ரோயி, கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். அப்புறம் வேற என்ன அதுக்கு? யெகோவா நிசி. யெகோவா நிசினா கர்த்தரே என் வெற்றி கொடி. அப்புறம் அடுத்து வந்து யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை பார்த்துக் கொள்வார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ கூட நம்ம படித்தோம் யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். இப்போ யெகோவா ஒசேனுன்னு படித்தோம். யெகோவா ஒசேனுன்னா உருவாக்குகிற தேவன். நம்மகிட்ட எந்த காரியம் இல்லாட்டி கூட அவர்கிட்ட கேட்கிற பொழுது, அப்பா என்கிட்ட இல்லை, நான் என்ன செய்யறது தலையை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். உடனே என்ன செய்வார்? நமக்கு வாழ்க்கையில் இல்லாத காரியங்களை உருவாக்குகிறார். அப்புறம் பரிசுத்தமாக்கும் தெய்வம் மெக்காதிஸ். ஹல்லேலூயா. நம்ம எப்படி பரிசுத்தமாக்கிறார்? அவருடைய திரு ரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த மாதிரி 7 நாமங்கள் அதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் என்னது? உடன்படிக்கை நாமங்கள். அப்படின்னா என்னன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல கர்த்தர் நன்மை செய்தோன்னு, அவர் என்ன நன்மை செய்தாரோ அதை வச்சு என்ன செஞ்சாங்க? அவரை பேரிட்டு அழைத்தாங்க. ஹல்லேலூயா. ஆகார் பார்த்தீங்கன்னா என்ன செய்தாங்க?
பாலைவனத்தில் இருக்கும் பொழுது தண்ணீர் கிடைக்காம இருந்தாங்க. இப்போ தண்ணீர் கிடைக்காம இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், அப்படியே தண்ணீர் வரவழைத்தார். அதனால தான் என்ன சொன்னாங்க, எல் ரோயி என்று அழைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்படியே அநேகமான காரணம் இது இருக்குது. அதே மாதிரி ஆபிரகாம் வந்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மகனை பலியிடணும்னு சொல்லிங்கன்னா மகனை கொடுத்தாரு. இருந்தாலும் அந்த பலியிடம் ஏன் சொன்னார்னா, அவருடைய கீழ்ப்படுதல் கர்த்தர் மீன் கொண்டு அன்புக்காக சோதிப்பதற்காக அவர் செய்தார். ஆனாலும் என்ன செய்தார், அவர் அங்கே கொண்டு போகும்போது ஆடு எங்க ஆண்டவரே அப்படின்னு மகன் கேட்கும் பொழுது கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் மகனை பலியிடுகிற பொழுது கை ஓங்கி அந்த பலியிட பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், நீ வந்து அவனை வந்து நீ கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த நேரத்தில் இவர் வந்து ஆடு கொண்டுட்டு வந்தாரா, கொண்டு வரலாம். ஆனால் வந்து ஆண்டவர் சொன்னார், அங்கே பார் பரிசுத்த பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் போது அந்த இடத்துல என்னாச்சு, ஒரு ஆடு இருந்துச்சு பலியிடுவதற்கு. அப்போ கர்த்தர் முதலே பிளான் பண்ணி எல்லாவற்றையும் இருந்திருக்கா, செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி இருந்தது. கூட காலையில் கூட பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, அந்த சோர்ஸு நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவருடைய கிருபை நம்ம அதில் செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. ஆகார்கிட்ட வந்து தண்ணி மேலேருந்து ஆண்டவர் வந்து கொட்டலை. ஆகாருக்கு வந்து எப்படி கர்த்தர் அற்புதம் செய்தார், அவளுடைய அருகாமையிலே தான் என்ன இருந்துச்சு, அந்த பாலைவனத்திலேயே தான் ஒரு நீர் ஊற்றி கர்த்தர் வந்து உண்டாக்கி அவளுக்காக கொடுத்தார். அவள் அங்கேயே தான் இருந்துச்சு, அது புறப்பட பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டது நம்முடைய தேவன். அதே மாதிரி ஆபிரகாம் வந்து பலியிடுவதற்கு சரிப்பா போய் திரும்ப மோரியா மலைக்கு ஏறிந்திருக்காங்க. இப்போ பலியிடுறதுக்கு என்ன செய்யறது, சரி போ நீ போய் அங்கே போய் மோரியா மலையில் நீ கீழே போய் அங்கேருந்து போய் ஆடை கொண்டுட்டோன்னு ஆண்டவர் சொல்லலை. என்ன செய்தார், ரெடியாக பாருங்க, அங்கே முள்ளில் சிக்கின ஒரு ஆடு இருந்தது. அவனுக்கு அந்த ஆடை வந்து நீ பலியிடுன்னு சொன்னார். அப்போ அங்கேயே தான் ஆடு இருந்தது. அந்த ஆடு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது. நம்முடைய பாவத்தை நீக்க, நம்முடைய சாபத்தை போக்க, நமக்கு வெற்றி வாழ்க்கை கொடுக்க, நம்ம வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை என்ன செய்த தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் அந்த மக்கள் எகிப்து தேசத்து மக்கள் செல்கிற பொழுது அவங்க எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் சென்ற வனாந்திரத்தில் சென்ற பொழுது தண்ணீர் தாகத்தோடு இருந்தாங்க. இப்போ தண்ணீர் தாகத்தோடு இருந்த பொழுது அவங்க போய் தண்ணீர் குடிப்பதற்காக சென்றாங்க. ஒரு நீர் தடாகத்தை பார்த்தாங்க, தண்ணீர் குடிக்க போனாங்க. அது எப்படி இருந்துச்சு, கசப்பாக இருந்தது. உடனே என்ன செஞ்சாங்க, அவங்க கிட்டே இருக்க அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கவே இல்லை. அது என்ன பொழுது பார்த்தீங்கன்னா, அல்லது நான் ஒன்று கற்றுக்கொண்டது என்னன்னா, கர்த்தர் வந்து அவங்கள பலத்த கரத்தினாலே அவங்களை மீட்டு வந்தார் எகிப்து தேசத்திலிருந்து. அப்போ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் காட்டினார். ஆனா அந்த மக்கள் ஒவ்வொரு தடவை என்ன செய்வாங்க, பக்கத்துல நடத்தி வந்த மோசேவை பார்த்து முறுமுறுப்பாங்க. நீ எதுக்கு எங்களை இங்கே கூட்டிட்டு வந்த, எங்களுக்கு சாப்பாடு இல்லையே, நீ எங்களை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த, எங்களுக்கு தண்ணி இல்லையே, நீ எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்த, அப்படிதான் நினைச்சாங்க, முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களோடையே வந்து ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் வருகிறான்னு அறிஞ்சு அவரை நோக்கி அவர்கள் பார்க்கவில்லை. எங்க பார்த்துருக்கீங்களா, ஆண்டவரை நோக்கி குக்கர்ல இட்டாங்க, ஆண்டவரை நோக்கி கேட்டாங்கன்னு இருக்கா, இல்லவே இல்லை. என்ன செய்தாங்க அவங்களாம், பக்கத்துல வழி நடத்தி வந்த மோசேவை தான் பார்த்தாங்க. மோசேவா தேவன் இல்ல, தேவன் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நோக்கி அவங்க பார்க்கல இல்லையா. அதே மாதிரிதான் அந்த மாறா தண்ணீர் வந்து ரொம்ப கசப்பா இருந்தது. அதனால அந்த இடத்துக்கு பேர் மாறான்னு பேரு. ஆனா அங்கே என்ன சொன்னாங்க, தண்ணி குடிக்க முடியல, ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே இருந்துருந்தாலே பரவாயில்ல, அங்கேயே நாங்கள் செத்துருப்போம், அங்கேயே நாங்கள் நல்லா வளர்ந்துருப்போம், இங்கே வந்து சாகிறதுக்கு அப்படி இப்படிலாம் சொல்லி புலம்புனாங்க. அப்போ என்ன செய்தாரு, மோசஸ் வந்து ஒரு மரத்தை வந்து வெட்டி போனாங்க. அந்த மரமும் வேற தூரமான இடத்துல இல்லை, அங்கேயே தான் இருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களும் கர்த்தர் அருகிலே பதில் வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய ஞானத்தை மிகைப்படுத்தி ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் கண்டுகொள்ள உதவி செய்வார். அதே மாதிரி அந்த மரத்தை தூக்கி போட்ட பொழுது என்னாச்சு, மாறாவின் தண்ணி இனிப்பாக மாறியது. அந்த மரம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய கசப்பான வாழ்க்கையில அந்த மரம் 2 காரியங்களை செய்தது. ஒன்று என்னது, அந்த கசப்பை உரிந்து கொண்டது. இரண்டாவதாக அதனுடைய இனிமையை அந்த தண்ணீருக்கு கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய கசப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் அதையும் அவர் இனிமையாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய கசப்பான வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, மதுரமான இனிமையான அதிகமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறார். இனிமையான அனுபவங்களை, இனிமையான காரியங்களை, இனிமையான எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எனவே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்து அவரை நடத்தி வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை வந்து கொஞ்சம் சில காரியங்களை நான் சொல்லிட்டு திரும்பவும் அந்த கர்த்தர் கொடுத்த அந்த 7 காரியங்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, முதலாவது நீங்க
நீங்க பார்த்தீங்க ஆதியாகமம் 17:1 பார்த்தீங்க. அப்போ ஆண்டவர் முன்னாடி அவர் கேட்கிறாரு, யாருன்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன்னை ஆபிரகாமுக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீப்ரு வார்த்தையில எல் ஷடா என்ற அர்த்தம். அப்படின்னா என்னன்னா நான் வந்து என்னால் எல்லாமே என்னால் செய்ய முடியும். ஆல் சஃபிஷியன்ட் ஒன். அப்படின்னா எல்லா காரியங்களையும் திருப்திப்படுத்த, எல்லா காரியங்களும் கொடுக்க என்னால் என்ன செய்ய முடியும் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் அது மட்டுமில்ல, அவர் நம்மளுக்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர், போதுமானதற்கும் அதிகமானவர், சர்வ வல்லமையுள்ளவர். இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், போதுமானதற்கும் அதிகமானவர். நம்முடைய வாழ்க்கையில மேபி நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அதுக்காக கத்துட்டு கேட்டுப்பீங்க. அவங்களுக்கு ஒரு வீடுக்கு மேல இன்னொரு 2 வீடு கொடுக்குற மாதிரி கத்த என்ன செய்யறார், அவங்களுக்கு அற்புதங்களை வரிசை உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்க கொஞ்சம் சமாதானத்துக்காக குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதுக்காக நீங்க தேடி வந்திருப்பீங்க. ஆனா அதை மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அவர் உங்களை அன்பினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதுக்கும் மேல என்ன செய்கிறார், மற்றவர்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற பிள்ளைகளாக என்ன செய்கிறார், உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய நாமத்தை, அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்னு சொல்லியிருக்கார். அப்போ நிறைய நாமங்கள முக்கியமானது எல் ஷடாய் நாமத்தை இன்றைக்கே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில இல்லை. எல்லாவற்றையும் அவரால் என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும், பிரச்சனையில மாற்ற முடியும். எவ்வளவு குறைவுகள் இருந்தால் என்ன செய்யணும், அவரால் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 15:13-14 வரைக்கும் வாசிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்தார்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆபிரகாமுக்கு சொன்னார். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை செவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்துடனே உன் பிதாக்களிடத்தில் செய்வார். நல்ல முதிர்வதிலே அடக்கம் பண்ணப்படுவார். இப்ப என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வந்து குழந்தை பிறக்கல, நீ குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாரு, இந்த வானத்தை பாரு, எவ்வளவு நட்சத்திரங்கள்லாம் எவ்வளவு அதிகமா இருக்குது. அது மாதிரி உனக்கு சந்ததி இருக்கும். கடல் மணலை எண்ணி பார்க்க முடியுமா உன்னால? முடியாது. அது மாதிரி உன்னோட சந்ததி இருக்கும் என்று சொல்லி குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு என்ன செய்யறார், ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வந்து விசுவாசிக்க வேண்டும் என்று. பொதுவா வந்து நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, விசுவாசி என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், நாம் விசுவாசித்து நடக்கிறோம், நாம் தரிசித்து நடக்கவில்லை. உலக மக்களுக்கும் நம்மளுக்கு என்ன காரியம் இருக்கு, உலக மக்கள் வந்து அவங்க வந்து பார்த்தாதான் அவங்க நம்புவாங்க, வெளி பார்வை கொண்டு ஆளை எடை போடுவாங்க இல்லையா. ஒரு காரியம் வந்து பணம் இருந்துச்சுனாதான் அந்த பிளான் போடுவாங்க, இந்த காரியத்தை செய்யலான்னு. இல்லைன்னா என்ன செய்வாங்க, சோர்ந்து அந்த கவலையிலேயே மூழ்கி இருப்பாங்க. ஆனா விசுவாசி அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு நம் கர்த்தரை செய்வார் என்ன செய்யணும், இல்லாமல் இருக்கும் பொழுதே நம்ம உருவாக்குகிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவன் சொல்றாரு, அவன் அதே மாதிரியே விசுவாசித்தான், அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, அதுக்காக கர்த்தர் வந்து குழந்தை கொடுப்பதற்காக பல மலையெல்லாம் ஏறி இறங்கல, பல காரியங்களை வந்து கர்த்தருக்காக செய்யல, நிறைய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணல, ஆஸ்பத்திரிலாம் கட்டி கொடுக்கல. இந்த மாதிரி எந்த விதமான கிரியைகளுமே என்ன செய்யல, ஆபிரகாம் செய்யல. ஆனா என்ன செய்தார், விசுவாசித்தான், அதுவே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வசனம் சொல்லுது. அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம இந்த இது செய்யணும், அது செய்யணும், இப்படிலாம் இருக்கணும். நான் காலையில 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருந்திருக்கணும், வாரத்துல ஒரு வாரம் ஒரு நாள் வந்து நம்ம ஜெபம் வேணாம் வந்து உபவாசம் இருந்திருக்கணும், பைபிள் வாசித்திருக்கணும். இதெல்லாம் இல்லைனால என்ன ஒரு வாழ்க்கை வாழ்றேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா அப்படி நினைக்கக்கூடாது. உங்களை கிரிகளால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அவர் எதனால நம்ம ஆசீர்வதிக்கிறார், விசுவாசிக்கிறதுனால. விசுவாசம் தான் கர்த்தரிடம் உள்ள சக்தியை நம்ம அற்புதத்தை என்ன செய்யும், நம்ம காணும்படி செய்யும். ஹல்லேலூயா. அதான் ஒரு சேனல். ஆண்டவரும் நம்மளுக்கும் அது வந்து ஆண்டவருக்கு அற்புதம். நமக்கு எந்த வழியாக வருகிறது, எந்த ஒரு சேனல் வழியாக, எந்த ஒரு டியூப் வழியாக தண்ணீர் வர மாதிரி எப்படி வர முடியும்னா அது நான் விசுவாசத்தினால தான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்றது, விசுவாசமே உலகத்தையும் ஜெயிக்கிற ஜெயம். உங்களுக்கு விசுவாசம் தான் அந்த உலகத்தையும் கூட ஜெயிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. இன்னும் விசுவாசத்தினால தான் என்ன செய்தார், ஆபிரகாம் வந்து ஆண்டவரை பார்த்தார்.
அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்தார்? சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்தார். இந்த காரியங்கள் 4 தலைமுறைக்கு பிற்பாடு என்ன போகுது? நீங்க மக்கள் வந்து உன்னுடைய சந்ததி மக்கள் அடிமைகளாக செல்வார்கள், அவர்கள் நான் விடுவிப்பேன் என்று சொன்னார். அதன்படியே எல்லாரும் மறந்துருப்பாங்க. 4 தலைமுறைன்னு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருடங்கள் ஆகிவிட்டது இல்லையா? அப்போ அந்த 430 வருடங்கள் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து மோசேயும் ஆரோனையும் அனுப்பி என்ன செய்தார்? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்து வந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர்? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்யக்கூடியவர், நாம் போதுமானதற்கும் அதிகமானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எனவே அப்படியே செய்தாரா? செய்தார். அவங்களை வந்து கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது எகிப்து இஸ்ரவேல் அதாவது என்னது செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு வந்தார். செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா எகிப்து தேசத்துல இருந்து அவங்க வந்து கூட்டிட்டு வரும்போது இடையில என்ன இருந்துச்சுன்னா செங்கடல் இருந்துச்சு பாருங்க. அங்க இருந்து வர்றாங்க, அனுப்பிட்டார். அனுப்பினவர்கள் பார்வோன் அரசருக்கு மனசே இல்லை. ஐயோ, இவ்வளோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நம்ம நாட்டுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க, இவங்களை எப்படி அனுப்புறதுன்னு பார்வோன் சேனைகள் என்ன செய்தாரு? கூட அனுப்பி விட்டார், போய் அவங்களை பிடிச்சிட்டு வாங்கன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கும் போது பின்னாடி எதிரிகளின் சேனை, முன்னாடி செங்கடல். எப்படி போகிறது ஆண்டவரே வழி தெரியாமல் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, என்ன செய்யணும்? நீ உன்னோட கோலை நீட்டுன்னு சொன்னார். அவன் கோலை நீட்டிய பொழுது செங்கடல் பிளந்தது. ஹல்லேலூயா. அப்ப எப்படி அது வந்து பிளந்தது? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமுள்ள தேவன். அவராலே கடலையும் பிளக்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. வேற யாராவது வரலாற்றுல கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி கடல் வந்து பிளந்ததாக? இல்லை. நம்முடைய தேவன் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால என்ன செய்தார்? அவர் கடலை வந்து பிளக்க செய்தார், செங்கடலை பிளக்க செய்தார். பாருங்க, யாத்திரையாகமம் 15:8 வாசிப்போம். பிளந்து வந்தோன்னா இஸ்ரவேல் மக்கள்லாம் வெளியில வந்தாங்க. பின்னாடி வந்த சேனை, எதிரிகளின் சேனை பாதி தூரம் போயிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்தார்? ஆண்டவர் மூடி விட்டார் செங்கடலை. அந்த சேனைகள்லாம் என்ன செய்தாங்க? அதிலே மரித்தார்கள். அப்பொழுது இந்த ஒரு நிமிஷம், அப்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா இந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் பெண்கள்லாம் ஏகமா குதிச்சு பாடி துதிச்சாங்க. ஏன் தெரியுமா? இவ்வளோ பெரிய முன்னாடி நினைச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய கடல் இருக்கு, இங்கிட்டு போமா அங்கிட்டு போமா, வாழ்வா சாவான்னு இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொல்ற? வாழ்வை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்ய? துதித்து பாடினாங்க. இந்த பாடலை கேட்போமா? அந்த வரிகளை வாசிங்க பிரதர். யாத்திராகமம் 15:8. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. ஜலம் எப்படி இருந்துச்சா? குவிந்து அப்படியே ஒரு பக்கம் நின்னுச்சா. ஹல்லேலூயா. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. வெள்ளம் எல்லாம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆழமான ஜலம் ஆனா எப்படி இருக்குது? நடுக்கடலில் உறைந்து போனது மாதிரி நிக்குது. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க? அதுக்கப்புறம் வாசிங்களா எதிரிகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும்.